மெக்சிகோட மோஸ்ட் வாண்டட் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் எல் மென்சோ கொல்லப்பட்டிருக்கான ஒபிஷனல் செய்தியில் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த சம்பவத்தை செஞ்சது மெக்சிகோட ராணுவம் மற்றும் அமெரிக்காவோட உளவுத்துறை இரண்டும் ஒன்றாக சேர்ந்துதான் இதனை செஞ்சிருக்காங்க. யார் இந்த எல் மென்சோ? இவனை பிடிக்க அமெரிக்கா என்னத்துக்கு $50 மில்லியன் பணத்தை, அதாவது நம்ம ஊர் காசுல பல கோடி ரூபாய் பெருசா அறிவிச்சாங்க. இவன் செத்ததுக்கு அப்புறம் மெக்சிகோல ஏன் இப்ப கலவரம் வெடிச்சிருக்கு? இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல காட்டல் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுப்போம். இது வரும் போதைப்பொருள் கடத்துற கும்பல் மட்டும் இல்ல, இது ஒரு பிசினஸ் நெட்வொர்க். எல் மென்சோ தனக்கான ஒரு அமைப்பை உருவாக்கினான். அதோட பேர் ஜலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் கார்டல். இதை சுருக்கமா CJNG என்று சொல்வார்கள். மெக்சிகோவில் இருக்கிற மற்ற அமைப்புகளை விட இந்த கார்டல் குழு தான் ரொம்ப வேகமா வளர்ந்தது. மென்சோ ஆரம்பத்தில் ஒரு போலீஸ்காரனா இருந்தவன். அதுக்கப்புறம் கடத்தல் உலகத்துக்கு வந்து ஒரு கட்டத்துல தனக்கென்று தனியான ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டான். இவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாமே ஒரு நாட்டோட இராணுவத்திட்ட இருக்கிற ஆயுதங்களுக்கு இணையானதா இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இவங்க வச்சிருக்காங்க. சரி, இவங்க ஏன் இவ்வளவு பலமா இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க கிட்ட இருக்கிற பணம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். பில்லியன் கணக்கான டாலர் புழங்குற இந்த இடத்துல இவங்க பொலிசுல இருந்து அரசியல்வாதிகள் வரைக்குமே எல்லாத்தையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. நம்மள பல பேர் என்ன நினைச்சு கொண்டிருக்கோம், இவங்க வெறும் போதைப் பொருளை மட்டும்தான் விற்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்லை. இன்னைக்கு மெக்சிகோ கார்டல்கள் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி செயல்படுறாங்க. அவங்களுக்கு லாபம் தர்ற எல்லாத்துலையும் கை வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு போகிற அவகோடா பழங்கள்ல இருந்து அங்கே இருக்கிற சுரங்கங்கள், ஏன் அங்கே இருக்கிற லோக்கல் கடைகளில் வசூலிக்கிற மாமூல் வரைக்கும் இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு இவங்க சம்பாதிக்கிற பணம் பல பில்லியன் $. இந்த அளவுக்கு பணப்பலம் இருக்கிறதால தான் இவங்களால ஒரு இராணுவத்தையே மெயின்டைன் பண்ண முடியுது. இப்போ மொன்சோவோட CJNG அமைப்பு ஏன் இவ்வளவு ஆபத்தானதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற மிலிட்டரி டெக்னாலஜி. இவங்க கிட்ட இருக்கிற கவச வாகனங்களை பார்த்தீங்கன்னா சாதாரணமான போலீஸ் துப்பாக்கிகளால ஓட்டை போட முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கார்டல் ட்ரோன்களை பயன்படுத்தி எப்படி குண்டு போடுறது அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி குண்டு போடுற முறையே ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகுதான் பலருக்கும் தெரிய வந்தது. இப்படி இருந்துமே இந்த கார்டல் குழுக்களும் அதனை அப்படியே தங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, அதுவும் ஒரு போதைப்பொருள் கடத்துற குழு ஒரு கார்டல் குழுவிட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி குண்டு போடுகின்ற திறமை இருந்தா அவர்கள் எப்படி சமாளிப்பார்கள் எதிரிகளை? அவர்கள் எப்படி தங்களுடைய இலக்களை அறிவார்கள் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த ட்ரோன்கள் தான் போரையே புரட்டி போட்டதுன்றே சொல்ல முடியும். இப்படி இருக்கிற இந்த ட்ரோன் டெக்னாலஜி இவர்கள்ட்ட இருந்தால் இவர்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க என்பதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மெக்சிகோ இராணுவத்தில் இருக்கிற பல வீரர்கள் அதிக சம்பளத்துக்காண்டி இந்த கார்டல்கள் கூட போய் சேர்ந்திருக்காங்க. இதனாலதான் இராணுவத்தோட அதே ட்ரைனிங், அதே யுத்த தந்திரம் இவங்களுக்கு தெரியுது. இதனால நேரடி மோதல்ல அங்க இருக்கிற மெக்சிகோ அரசாங்கத்தால இவங்களை அவ்வளவு சீக்கிரம் ஒடுக்க முடியல. இவர்கள் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இது முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. சரி, இவ்வளவு வன்முறை செய்யற இவங்களுக்கு எப்படி அங்க இருக்கிற மக்கள் சப்போர்ட் பண்றாங்கன்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எழும்பும். அங்கதான் இவங்களோட புத்திசாலித்தனம் இருக்கு. மெக்சிகோட பல கிராமங்கள்ல அங்க இருக்கிற அரசாங்கமே போனது இல்லை. அங்க ரோடு இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஸ்கூல் இருக்காது. இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி இடங்கள்ல இந்த கார்டல்கள் போய் ரோடு போட்டு கொடுப்பாங்க, ஸ்கூல் கட்டி கொடுப்பாங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் வசதிகள் செய்து கொடுப்பார்கள், வேலை மக்களுக்கு மாசம் மாசம் காசு கொடுப்பார்கள். இதனால அந்த மக்கள் மத்தியில இவங்களை ஒரு ரோபின் குட் மாதிரி அந்த மக்களுக்கு இவர்கள் தெரிவார்கள். இராணுவம் இவங்களை பிடிக்க வரும்போது மக்கள் முன்னாடி வந்து தடுத்து நிறுத்துற அளவுக்கு மக்கள் இவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த சமூக பலன்தான் இவங்களோட மிகப்பெரிய ஒரு கவசமா பார்க்கப்படுது. கடைசியா இந்த கார்டல் குழுக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பவர் என்றால் அது இவங்களோட இன்டெலிஜென்ஸ் தான். மெக்சிகோட ஒவ்வொரு தெருக்கள்லையும் இவங்களுக்கு கண்டு ஆட்கள் இருப்பாங்க. அவங்களை கோல்ஸ்கோன்ஸ் ஃபால்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இராணுவ வண்டி நகருதுன்னா அடுத்த நிமிஷமே இந்த கார்டல் தலைவனுக்கு ஒரு மெசேஜ் போயிடும். அரசாங்கத்தோட ரேடியோ சிக்னலை கேக் பண்றதுல இருந்து தங்களுக்குன்னு தனியான ஒரு கம்யூனிகேஷன் டவர் வைக்கிற வரைக்கும் இவங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க என்பதுதான் உண்மை. இந்த ஒரு காரணத்தால தான் எல் மென்சோவை பிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. இவ்வளவு பலம் பொருந்திய ஒரு அமைப்பு ஒரே ஒரு நபர் செத்ததால மட்டும் அப்படி அழிஞ்சிடுமா என்பதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏனென்றா எல் மென்சோவை இப்ப கொண்டுட்டார்கள், அவர் கொலை செய்யப்பட்டுட்டார். இப்ப அவர் கொல்லப்பட்டதால மட்டும் இந்த அமைப்பு அப்படியே சின்ன பின்னமா உடைஞ்சிருமா? கண்டிப்பா முடியாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்க இப்ப எல்லாருமே போதைப்பொருள் கடத்தலுக்காண்டி மெக்சிகோவை மட்டும்தான் தப்பு சொல்றோம். ஆனா நாணயத்தோட இன்னும் ஒரு பக்கத்தையும் நாங்க பார்க்கணும். இன்னும் ஒரு பக்கத்துல இருக்கிறது அமெரிக்கா. உலகத்திலேயே
போதைப் பொருட்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கிறது என்றால் அது அமெரிக்கா தான். அங்கே இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலையும் மற்றவங்க மத்தியிலையும் இருக்கிற அந்த போதைப்பொருள் பழக்கம் தான் காட்டுகளோட வளர்ச்சிக்கு மூலதனமாக இருக்கு. சாதாரணமான பொருளாதார விதிதான். ஒரு பொருளுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் அதை விற்கிறவன் வந்துக்கிட்டே தான் இருப்பான். அமெரிக்கா தன் நாட்டுக்குள்ள இருக்கிற அந்த தேவையை குறைக்காத வரைக்கும் நீங்க எத்தனை மென்சோக்களை கொண்டாலும் இந்த பிசினஸ் நிற்காது. ஒரு ஆள் போனா அந்த லாபத்துக்காண்டி இன்னுமொரு ஆள் அந்த இடத்துக்கு வர தயாராத்தான் இருக்கான். அதுதான் உண்மை. இப்ப துப்பாக்கிகள் கடத்தல், அதாவது அமெரிக்காவில் இருந்துதான் ஆயுதங்கள் இந்த காட்டர்களுக்கு போகுது. இது ஒரு கசப்பான உண்மை. மெக்சிகோ காட்டர்கள் கையில இருக்கிற 70%-இருந்து 80% நவீனமான துப்பாக்கிகள் அமெரிக்காவில் இருந்துதான் போகுது. அமெரிக்காவோட துப்பாக்கி வாங்குறது ரொம்பவே எளிதான விஷயம். அங்க இருக்கிற கடைகள்ல ஸ்ட்ரெயிட்டா போய் நாங்கள் துப்பாக்கிகளை வாங்க முடியும். அதன் மூலம் துப்பாக்கிகளை வாங்கி அதை அப்படியே போர்டர் வழியா மெக்சிகோவுக்கு கடத்துறாங்க. யோசிச்சு பாருங்க, மெக்சிகோ ராணுவத்துக்கு சவால் விடுற அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ்களும் ஸ்னைப்பர் துப்பாக்கிகளும் அமெரிக்காவில் இருந்துதான் அங்கே இருக்கிற காட்டல்களுக்கு போகுது. அப்போ ஒரு பக்கம் காட்டல்களை ஒழிக்கணும்னு அமெரிக்கா பணம் கொடுக்குது, இன்னும் ஒரு பக்கம் காட்டல்கள் பலமாகிறதுக்கு தேவையான ஆயுதங்களையும் அமெரிக்காவில் இருந்து தான் போகுது. இந்த முரண்பாடு தான் காட்டல்களோட மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுது. அதுகள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறியதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. அமெரிக்காவோட ஆயுதங்களை அவர்கள் வச்சிருக்கிறார்கள். காட்டல்களை போய் நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு இராணுவத்தை மாதிரி, அமெரிக்காவோட இராணுவம் எப்படி ஒரு நீட்டான உடை அணிந்திருப்பார்களோ அதே மாதிரி அவர்கள் நீட்டான உடை அணிந்து நீட்டான வெப்பன்ஸை வச்சிருக்காங்க, அட்வான்ஸான வெப்பன்ஸை வச்சிருக்காங்க. காட்டல்கள் இப்போ பார்த்தால் இவங்க என்ன போதைப்பொருள் கடத்துறவங்களா அப்படியே உங்களுக்கு சந்தேகம் பெறும். ஏன்னா அவர்களோட தோற்றமும் அவர்களோட உடையும் அவர்களோட ஆயுதங்களும் முற்றாக ஒரு இராணுவம் மாதிரியே இருக்கு. அவர்களை பார்த்தால் அவர்கள் போதைப்பொருள் கடத்துற குற்றவாளிகள் என்று எங்களால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதுக்கான பணமும் அதுக்கான முதலீடும் அதுக்கான ஆயுதங்களும் அமெரிக்காவில் இருந்து போகுது என்பதுதான் உண்மை. தம்பவர்கள் இந்த காட்டர்களை அழிக்கணும், போதைப் பொருட்களை நிறுத்தணும் என்று சொல்றார். அதுக்கான பணத்தையும் செலவு செய்கிறார். ஆனா அந்த காட்டர்கள் அமெரிக்காவில் தான் இப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க என்பதும் ஒரு கசப்பான உண்மை. அமெரிக்காவோட உளவுத்துறையான TEA, அதாவது ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், பல வருஷமா ஒரே ஒரு யுக்தியை தான் பின்பற்றினாங்க. அதுதான் தலைவனம் பிடிக்கிறது. ஒரு பாம்போட தலையை வெட்டினா பாம்பு செத்தணும் என்பதுதான் அமெரிக்காவோட நினைப்பு. ஆனா காட்டர்கள் பாம்பு இல்லை, அது ஒரு கயிற்றா மாதிரி. ஒரு தலையை வெட்டினா அந்த இடத்துல 10 தலை முளைக்கும். கடந்த காலத்துல எல் சாம்போவை பிடிச்சாங்க. ஆனா கடத்தல் குறைஞ்சதா? இல்ல, இன்னும் அதிகமாக தான் மாறிச்சுது. ஏனெண்டா ஒரு தலைவன் இருக்கும்போது அந்த அமைப்பு கட்டுக்கோப்பாத்தான் இருக்கும். அவன் கொல்லப்படும் போதோ அல்லது கைதாகும் போதோ அந்த அமைப்பு பல துண்டுகளை உடைய ஆரம்பிக்கும். அந்த குட்டி குட்டி குழுக்கள் தங்களோட பலத்தை காட்டணும் என்றதுக்காண்டி இன்னும் மோசமான வன்முறையில் இறங்குவாங்க. இதுதான் அமெரிக்கா செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பா பார்க்கப்படுது. இப்ப தலைவனை கொண்டுட்டாங்க. இதனால பல குட்டி குட்டி குழுக்கள் உருவாக போகுது. அந்த குழுக்கள் இன்னும் வன்முறையை இன்க்ரீஸ் பண்ணுவார்களே ஒழிய இந்த குழுக்கள் முழுமையாக அழியாது என்பதுதான் உண்மை. அமெரிக்கா இப்ப செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறு. இப்ப மெக்சிகோல மட்டுமில்ல, அமெரிக்காவோட அதிகார வர்க்கத்துக்குள்ளேயும் ஊழல் நிறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இவ்வளவு பெரிய பார்டரை தாண்டி டன் கணக்கில் போதைப் பொருள் உள்ள வருதுன்னா அது சில அதிகாரிகளோட துணை இல்லாம நடக்காது. போர்டர்ல இருக்கிற செக் போஸ்ட்கள்ல நடக்கிற லஞ்ச ஊழல் காட்டர்களுக்கு ரொம்ப வசதியா போயிருக்கு. இதனாலதான் மெக்சிகோவில் இருந்து ஈஸியாக அமெரிக்காவுக்கு டன் கணக்கில் போதைப் பொருட்களை கொண்டு வர முடியுது. அது மட்டும் இல்லாம மெக்சிகோ அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற அரசியல் முரண்பாடுகளால 2 நாடுகளும் முழுசா தங்களுடைய தகவல்களை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இதையெல்லாம் சாதகமா வச்சுக்கிட்டு தான் இந்த காட்டல்கள் இவ்வளவு பெருசா யாராலையும் அசைக்க முடியாத மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்ப எல் மென்சோ கொல்லப்பட்டது பெரிய ஒரு நியூஸ் தான். ஆனா மெக்சிகோ மக்களுக்கு இது நிம்மதியை தரையில என்பதுதான் உண்மை. மாறாக அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பயத்தை தான் கொடுத்திருக்கு. ஏனென்றா மென்சோ உயிரோட இருந்த வரைக்கும் அந்த CJNG அமைப்பு ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி அவன் ஒருத்தனோட பேச்சு மட்டும்தான் கேட்டு நடந்து கொண்டு இருந்தது. இப்போ அந்த ஒற்றை தலைமை போயிடுச்சு. மெக்சிகோ வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவன் விழும்போது அந்த இடத்துக்காண்டி அவனுக்கு கீழே இருக்கிற தளபதிகள் மோதிக்கொள்வார்கள். இப்ப மென்சோவுக்கு கீழே 5-6 முக்கியமான லீடர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லார் கையிலையும் தனித்தனியான ஆயுத குழுக்கள் இருக்கு, காசு இருக்கு. இப்ப இவங்களுக்குள்ள அடுத்த மென்சோ யார், அடுத்த தலைவன் யார் அப்படின்னு ஒரு உள்நாட்டு போரே ஆரம்பிக்க போகுது. இதுதான் இப்ப மெக்சிகோடு தற்போதைய மிகப்பெரிய ஒரு பதட்டம். அங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பயம். தலைவனை கொண்டால் அனைத்துமே தவறுபொடி ஆயிடும், இந்த காட்டல் அமைப்பே முழுமையாக அழிஞ்சிடும் என்று அமெரிக்கா முட்டாத்தனமா முடிவு எடுத்து தலைவனை போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப அங்கே இருக்கிற அந்த குழுவில் இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் அடுத்த தலைவனுக்காண்டி மோதிக்கொள்ள போறார்கள். இதனால பல அப்பாவி மக்களோட உயிர்களும் இதுல பறிப்போகும் என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைப்பு நிறைய சின்ன சின்ன குழுக்களாக உடைஞ்சு அந்த குழுக்கள் மிக பெருசாக வளர்றதுக்காண்டி இன்னும் அதிகமான போதைப் பொருட்களை கடத்த ஆரம்பிப்பாங்க. ஆகவே இப்ப அமெரிக்கா செஞ்ச வேலை
அமெரிக்காவோட அரசாங்கமும் மெக்சிகோவோட அரசாங்கமும் இணைந்து இப்ப இந்த கார்ட்டலோட தலைவனை கொண்டது. இப்ப நடந்த போதைப்பொருள் கடத்தலை விட இன்னும் அதிகமான போதைப்பொருள் கடத்தலை இவர்கள் ஊக்குவித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களோட இந்த நடவடிக்கையால, இவர்களோட இந்த முடிவால இவர்களுக்கு சாதகமான விளைவுகள் இங்கே ஏற்படையில, மிகப்பெரிய ஒரு பாதகமான விளைவுகள் தான் ஏற்பட போகுது என்பதுதான் உண்மை. எல் மென்சோ கொல்லப்பட்ட செய்தி வெளியான உடனே மெக்சிகோட முக்கியமான நகரங்களான குவாடலா ஐரா மற்றும் புவர்டோ வல்லாட்டா பகுதிகளில் மிகப்பெரிய கலவரமானது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காட்டலோட ஆட்கள் ரோட்டில் போற பஸ் கார்களை பிடுங்கி நடு ரோட்டில் வச்சு பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறாங்க. இதேன் செய்யறாங்கன்னா இராணுவம் மேற்கொண்டு நகரம் விடாம தடுக்கிறதுக்காண்டியும் தங்களோட எதிர்ப்பை காட்டுறதுக்காண்டியும் தான் இதனத்தையும் ஒரு யுக்தியா செய்யறாங்க. விமான நிலையங்கள் மூடப்பட ஆரம்பிச்சிருக்கு. சுற்றுலா பயணிகள் எல்லாருமே கோட்டலுக்கு முடங்கி போயிருக்காங்க. ஏர் கனடா போன்ற சர்வதேச விமானங்கள் தங்களோட சேவையை தற்காலிகமாக இடையே நிறுத்திட்டாங்க. அதாவது ஒரு தனி மனிதனோட மரணம் ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த போக்குவரத்தையும் டூரிசத்தையும் சில மணி நேரத்துல முடக்கி போட்டதென்றால் அதுதான் இந்த காட்டர்களோட தற்போதைய பலம் என்பதை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னும் 5 மாசத்துல மெக்சிகோல வீபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடக்க போகுது. உலகமே மெக்சிகோவை நோக்கி வர்ற இந்த நேரத்துல காட்டர்கள் தங்களோட பலத்தை காட்ட வன்முறையை அதிகப்படுத்தினா அது அந்த நாட்டோட மெக்சிகோவோட மான பிரச்சனையா மாறப்போகுது. அரசாங்கம் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் மென்சோவை கொண்டது பெரிய ஒரு வெற்றியா பார்க்கப்படுது. இன்னும் ஒரு பக்கம் அந்த வெற்றியால வரப்போற பின்விளைவுகளை சமாளிக்க முடியாம இப்ப மெக்சிகோவோட அரசாங்கம் மிக பெருசா திணறி கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. இப்ப நடக்கிற வன்முறை நகரங்கள்ல மட்டும்தான் நடக்குது. ஆனா இது போக போக கிராமப்புறங்களுக்கும் பரவ ஆரம்பிக்கும். அப்போ அங்க இருக்கிற சாதாரணமான மக்களும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க என்பதுதான் உண்மை. இதுல இன்னும் ஒரு ட்விஸ்டும் இருக்கு. எல் மென்சோவோட CANG அமைப்புக்கு பரம எதிரி யாருன்னா எல் சாப்போவோட சினலோவா காட்டல் தான். இப்ப இவங்க தலைவன், அதாவது எல் மென்சோ அவர்கள் கொல்லப்பட்டதால அந்த கேப்பை பயன்படுத்தி சினலோவா காட்டல் மென்சோவோட இடத்தை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ 2 பெரிய காட்டல்களும் மோதிக்க போறாங்க. மெக்சிகோட போர்க்களம் மாதிரி ஆயிடும் என்பதுதான் உண்மை. அந்த ரட்டார் ஓடம்னு சொல்லுவாங்களே, அதுதான் இப்ப மெக்சிகோல நடக்க போகுது. இதுவரைக்கும் மென்சோவை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம இருந்த சின்ன சின்ன கேங்ஸ் எல்லாம் இப்போ தலை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிலவரம் என்னவா இருக்கான்னா, புயலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அமைதி தான் இப்ப மெக்சிகோல நிலவுது என்பதுதான் உண்மை. இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நிச்சயமா எல் மென்சோ போன்ற ஒரு குற்றவாளி கொல்லப்பட வேண்டியது அவசியம்தான். ஆனா ஒரு தலைவனை கொள்றதால மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடாது. மெக்சிகோவில் இருக்கிற ஊழலும் அமெரிக்காவில் இருக்கிற போதைப்பொருள் தேவை மாறுற வரைக்கும் இங்க அமைதி வர்றதே ரொம்ப கஷ்டம் என்பதுதான் உண்மை. அடுத்த சில நாட்கள் மெக்சிகோவுக்கு ரொம்ப சவாலான காலமா இருக்க போகுது. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வரும் போதைப்பொருள் பிரச்சனை மட்டுமா, இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய உலக அரசியல் இருக்கா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா என்னோட தனிப்பட்ட கருத்து, தலைவனை தூக்கினதால இந்த பிரச்சனை இனிமே பூதாகரமா தான் வெடிக்குமே ஒழிய தலைவனை தூக்காம விட்டுருந்தா கூட ஒரு அமைதியா இருந்திருக்கும். ஆனா தலைவனை தூக்கி இந்த பிரச்சனை இன்னுமே பூதாகரமா வெடிக்க வச்சிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவே இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்.